கம்மங்கூழ் வெயிட் போடுமா போடாதா? இந்தியாவில் விடுமுறையை இன்பமாக கழிக்க உகந்த இடங்களில் ராஜஸ்தான் ஒரு இடமாகும். அங்குள்ள மக்களின் கலாச்சாரம், உடை, இசை ஆகிய அனைத்தும் மனதை கவரும் விதத்தில் உள்ளவை. மேலும் அவர்களின் உணவு குறித்து சொல்லியே ஆக வேண்டும். நாவின் சுவை மொட்டுகளை கிளர்த்தல செய்யும் சுவை இவர்கள் உணவிற்கு உண்டு. இவர்களின் உணவில் முக்கிய இடம் பிடிப்பது கம்பு. வறட்சி காலங்களிலும் வளரும் தன்மை கம்பிற்கு இருப்பதால் இந்த திணை ராஜஸ்தானில் பயிர் செய்யப்படும் ஒரு முக்கிய வகையாகும். உயர் தட்பவெப்பத்திலும் செழுமையான மண் இல்லாத போதிலும் இந்த பயிர் நன்கு விளைவதால் ராஜஸ்தானிய உணவுகளில் இது முக்கிய இடம் பிடிக்கிறது. கம்பு விளைச்சலில் ராஜஸ்தான் மாநிலம் முன்னிலையில் இருக்கிறது. உலக நாடுகளில் கம்பு உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அடிப்படையில் கம்பு என்பது ஒரு தானியம் அல்ல, சிறு விதைகள் கொண்ட குடும்பத்தை சார்ந்த திணை வகையை சேர்ந்ததாகும். வரலாற்று காலத்திற்கு முன்பே கம்பு இந்தியாவில் பயிர் செய்யப்பட்டது. கிமு 2000 ஆண்டில் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வந்தது. இந்த திணை ஊட்டச்சத்திற்கு ஆதாரமாக விளங்கும் உணவுகளை மட்டுமே ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். 100 கிராம் கம்பின் ஊட்டச்சத்து மதிப்பு: ஆற்றல் 361 கலோரிஸ், கார்போஹைட்ரேட்டுகள் 67 கிராம், புரதம் 12 கிராம், கொழுப்பு 5 கிராம், கனிமம் 2 கிராம், நார்ச்சத்து 1 கிராம், கால்சியம் 42 கிராம், பாஸ்பரஸ் 296 கிராம், இரும்பு 8 மில்லிகிராம். கம்பில் உள்ள கார்போஹைட்ரேட் காரணமாக செரிமான பாதையில் மெதுவாக உறிஞ்சப்பட்டு நீண்ட நேரம் பசியெடுக்காத நிலை உண்டாகிறது. இதனால் ஆற்றல் தொடர்ச்சியாக உடலில் இருந்து வெளிப்பட்டு எளிதான இயக்கம் சாத்தியமாகிறது. கம்பில் உள்ள நார்ச்சத்து கரையக்கூடிய தன்மை இல்லாமல் இருப்பதால் குடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மை புரிகிறது. மேலும் கரைய முடியாத நார்ச்சத்துகளின் காரணமாக அதிகம் உணவு உட்கொள்ளும் பழக்கம் தடுக்கப்படுகிறது. குடல் சுத்திகரிப்பு மற்றும் மலச்சிக்கலை தடுப்பதும் கரையக்கூடிய தன்மை இல்லாத நார்ச்சத்துகளின் முக்கிய பணியாகும். நார்ச்சத்து உணவில் நேர்மறை விளைவுகள் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளும் ஆவணங்களும் உருவாக்கியுள்ளன. நீரிழிவு பாதிப்பில் நேர்மறை விளைவை உண்டாக்கும் தன்மை கம்பிற்கு உண்டு. இதற்கு காரணம் கம்பில் உள்ள நார்ச்சத்து மற்றும் மெதுவாக செரிமானம் ஆகும் ஸ்டார்ச் அளவு ஆகியவை ஆகும். இதனால் இவர்களின் நீரிழிவு பாதிப்பு சரியான முறையில் நிர்வகிக்கப்படுகிறது. மேலும் கம்பில் மக்னீசியம் அதிகமாக இருக்கிறது. நீரிழிவு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க உதவும் ஒரு கனிமம் மெக்னீசியம் ஆகும். கம்பில் மெக்னீசியம் அதிகமாக இருப்பதால் இதய நோயாளிகள் இதனை தங்கள் உணவில் இணைத்துக் கொள்வது நல்லது. இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற இதய நோயுடன் தொடர்புடைய அபாய காரணிகளை தடுக்க உதவும் பண்புகளை கொண்டது மெக்னீசியம். உடலில் உள்ள LDL எனும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதில் மெக்னீசியம் பெரும்பங்கு வகிப்பதாக பல ஆய்வு முடிவுகள் குறிப்பிட்டுள்ளன. கம்பில் உள்ள மிகுதியான பாலிபினால்கள், பிளாவனாய்டுகள், ட்ரிகிசின், லுக்டோலின் மற்றும் அசட்டெட்டின் ஆகியவை புற்றுநோய் எதிர்ப்பியாகவும் கட்டி எதிர்ப்பியாகவும் இருப்பதாக அறியப்படுகிறது. மேலும் மார்பக புற்றுநோய் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த உதவுவதாகவும் அறியப்படுகிறது. வயது முதிர்வுக்கான அறிகுறிகளை குறைக்க உதவுகின்றன. வளர்சிதை மாற்ற நோய்குறிகளை எதிர்த்து உடலை பாதுகாக்கின்றன. மற்ற தானியங்களுடன் ஒப்பிடுகையில் கம்பு ஒமேகா-3 கொழுப்பு சத்தின் சிறந்த ஆதாரமாக விளங்குகிறது. ஒமேகா-3 எண்ணெய்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், ட்ரைகிளிசரைடு தமனிகள் கொழுப்பு படிவதை தாமதிக்கவும், வழக்கமான இதய துடிப்பை நிர்வகிக்கவும் உதவுகிறது. பொதுவாக கம்பை உட்கொள்வதால் இதய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. மேலும் இரும்புச்சத்து ஆற்றல் மற்றும் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குறைவான இரும்பு சத்து கொண்டிருப்பதால் மிகவும் சோர்வாக உணர்வார்கள். ஆகவே அவர்கள் இரும்பு சத்து அதிகமுள்ள உணவு மிகவும் அவசியம். கம்பு மூலம் தயாரிக்கப்பட்ட ரொட்டி, கிச்சடி, போரிச் போன்றவை தயாரித்து உட்கொள்ளலாம். இதன் ஊட்டச்சத்து மதிப்பு காரணமாக குளிர்காலத்திலும் இந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம். சாலட் போன்ற சிற்றுண்டிகளிலும் கம்பை சேர்த்து உட்கொள்ளலாம். தென்னிந்திய உணவான ஊத்தப்பம் போன்றவற்றில் இதனை சேர்த்துக் கொள்ளலாம். தென்னிந்தியாவில் மிக முக்கிய உணவான இட்லி மற்றும் தோசை மாவில் கம்பு சேர்த்து தயாரிப்பதால் அதன் ஊட்டச்சத்து தரம் மேலும் அதிகரிக்கிறது. தினமும் ஒரு முறை அல்லது குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை இந்த அற்புத பாரம்பரிய உணவை உங்கள் வழக்கமான உணவுடன் சேர்த்துக் கொண்டு அதன் நன்மையை பெற்றிடுங்கள்.